சிறுகன்று மெலிந்து நடக்க இயலாத நிலையில் கன்று தாய் பசுவை நாட இயலாது. அவ்வாறு நாட இயலாது நிற்கையில் தாய்ப்பசுவானது தானே அருகே வந்து நிற்கும். அதுபோல் இறைவன் தன்னை நாடி வந்து அருளினான். அதுபோல இறைவனை நாடாமல் இறைவனை விட்டு தள்ளியிருந்த எனக்கும் இறைவன் தானாக வந்து என்னை தேடி வந்து அருள் செய்தான். நாய்க்கு செல்வத்தின் மதிப்பீடு தெரிவதில்லை. நாய்க்கு செல்வத்தின் மதிப்பீடு தெரிவதில்லை. அதுபோல ஒளியாகிய அருட்செல்வமாய் சிவபெருமானை, ஒளியான அருள்செல்வமாய் இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் அறியாது இருந்தேன். அதாவது இப்படிப்பட்ட ஒளியாகிய அருள்பெரும் செல்வமாகிய சிவபெருமானை நான் அறியாது இருந்தேன். அவன் வந்து என்னை ஆட்கொண்டான் என்பதை கூறி தகுதியற்ற தன்னை தகுதியதாக்கிய பெருங்கருணையாளன் சிவபெருமானை என கூறுகிறார். அதாவது என்ன சொல்கிறார் பாருங்க. ஒரு எப்படி கன்றுக்குட்டியால் மெலிந்து நடக்கையாலும் தாய் பசுவே தேடி வந்து அந்த பசுவிற்கு என்ன தேவை என்று உணர்ந்து அந்த கன்றுக்குட்டிக்கு அந்த தாய்ப்பசு உணவளிப்பது போல, அதாவது இறைவனை பற்றி தெரியாமல் அவனை விட்டு விலகியிருந்த என்னையும் அந்த தாய்ப்பசு போல அவனாகவே தேடி வந்து என்னுடைய தலைவனாகி இறைவனாகி என்னை நாடி வந்து அருளினான். அதாவது இறைவனாகி அவரே வந்து என்னை நாடி வந்து அருளினார். நாய்க்கு செல்வத்தின் மதிப்பீடு தெரிவதில்லை. அதுபோல ஒளியாகிய அருள் செல்வமாய் சிவபெருமானை, ஒளியாகிய அருள் செல்வமாய் இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் அறியாது இருந்தேன். அவன் வந்து என்னை ஆட்கொண்டான், இறைவனாகவே தானாக வந்து என்னை ஆட்கொண்டான் என்பதை கூறிவிட்டு என்ன சொல்கிறார் மாணிக்கவாசகர் சுவாமிகள், தகுதியற்ற என்னை, அதாவது இப்படியாக தகுதியற்று இருக்கக்கூடிய என்னை தகுதியுடையவனாகிய மாற்றிய பெருங்கருணையாளன் நம்முடைய தலைவனாகிய ஈசன் என கூறி சிவபெருமானுடைய பெருமையை கூறும் விதமாக பாடல் நமக்கு அமையப்பட்டிருக்கின்றது. அதுபோல எப்பேற்பட்ட பெரும் பாக்கியம் நம்முடைய சுவாமிகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தகுதியற்றவரை கூட தகுதி உடையவனாக மாற்றி அருள் செய்து பெருங்கருணை செய்திருக்கிறார் நம்முடைய இறைவனாகிய சிவபெருமான். ஆகவே நாம் அனைவரும் தினந்தோறும் நம்முடைய தலைவனாகிய இறைவனாகிய ஈசனுடைய புகழை பாடி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய பொற்பாதங்களை வணங்கி நாமும் தகுதி உடையவர்களாக மாறிக்கொள்வதற்காக பக்தி மார்க்கத்தின் வழியாக இறைவனை தொழுது அவனுடைய திருப்பாதங்களை தழுவி நின்று வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ்ந்திட நம்முடைய இறைவன் அருள் புரிந்திட அவர் பொற்பாதங்களை பணிவோம் என்று சொல்லி மீண்டும் நாளை தினம் அடுத்த பாடல் வரிகளில் அதற்குரிய விளக்கத்தை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.